கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சங்கீதம் 22:3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரே பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா துதிகளிலும் கர்த்தர் இருக்க மாட்டார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் துதிக்கிற துதியில் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அந்த மத்தியில் இருப்பார். நாம் துதிக்கும் போது 2 சம்பவங்கள் நடைபெறும். ஒன்று, கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியும். இன்னொன்று, நமக்கு முன்பாக இருக்கிற எரியோ கோட்டைகளை தகர்க்க முடியும். இன்னொன்று, நமக்கு எதிராக யோசுபாத்தின் நாட்களில் தனக்கு எதிராக செயல்பட்டவர்கள் நாம் தேவ சமத்துதிக்கும் போது அவர்களே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். பவுலும் சீலாவும் துதிக்கும் போது கட்டப்பட்ட விலங்குகள் தானாக கலந்து அது உருண்டு போனதை போல நீங்கள் துதிக்கும் போது கர்த்தருடைய நாம் மகிமைப்படலாம். உங்களுக்கு முன்பாக நிற்கிற எரிய கோட்டையானாலும் கட்டப்பட்டிருக்கிற விலங்கானாலும் அல்லது உங்களுக்கு எதிராக செயல்படுகிறானாலும் தேவன் இந்த வசனத்தின்படியாக அந்த இஸ்ரவேலின் துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிற தேவன் உங்களுக்கு எதிராக செயல்படுகளோடு யுத்தம் செய்வார். உங்களை தடையாக இருக்கிற எரிய கோட்டைகளை தகர்க்குவார். குடும்பத்தில் கட்டி வைத்திருக்கிற முன்னேற்றம் இல்லாதபடி எந்த கட்டானாலும் இந்த நேரத்தில் அதை உடைத்து தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை செய்வார். நல்ல ஆண்டவரே, துதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவது மாத்திரமல்ல, அவள் கடக்க முடியாத முன்னேற முடியாத எரிகா கோட்டைகளை தகர்த்து எதிராக செயல்படுறவர்கள் தங்களுக்குள்ளே விட்டுண்டு மடிந்து போகவும், குடும்பத்தில் கட்டியிருக்கிற கட்டுகள் இந்த நேரத்தில் அவர்கள் துதிக்கும் போது உடைந்து அவர்கள் விடுதலையோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இப்பொழுதே அந்த கட்டுகள் உடைந்து போவதாக என்ற இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறோம். அற்புதங்களை செய்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.